இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 2026 ராஜ்யசபா தேர்தலிலே போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் மக்களுடைய ஆதரவோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைவருடைய சப்போர்ட்டோடையும் இன்னைக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பாக மனமார்ந்த அவருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜ்யசபா இதுக்கு முன்னாடியே எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்க வேண்டியது காலதாமதமாக 2021 அது சாத்தியமாயிருக்கிறது. எனவே இப்போ தலைமைச் செயலகம் சென்று வேட்பு மனு தாக்கல் செஞ்சுட்டு இப்போ நேரா இங்கதான் வந்திருக்கோம். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு நடக்கும் போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம்தான். ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், இந்த எல்லா புகழும் எங்கள் அன்பு தலைவர் கேப்டனுக்கு தான். அத்தனை புகழும் எங்கள் தலைவர் கேப்டனுக்கு தான். அவர் இன்னைக்கு தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கேப்டனுக்கு தான் அந்த புகழ் வெற்றி எல்லாம் சேரும். ஒரு வெற்றி கொண்டாட்டமாக தான் தேமுதிகவை சேர்ந்த அனைவருமே இத ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி 2009 இருந்தே இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒவ்வொரு MP எலெக்ஷன் அப்பவும் தவறிக்கொண்டே இருந்தது. அது 2026 தான் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் காலதாமதமாக கிடைத்தாலும் இனி சுதீஷ் நம்ம கட்சியிலேயே தேசியமும் திராவிடமும் இணைந்ததுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த வகையில் நமது திராவிட நாடான தமிழ்நாட்டில் நாம நம்ம தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் MLA-க்களாக இங்கு பல பேரும் ஆல்ரெடி சேவை செஞ்சிருக்காங்க, ஜனநாயக கடமை ஆற்றி இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக தேசியத்திலும் இந்திய அளவில் ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கும் பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கு இந்த தலைமை கழகத்தின் சார்பா இங்க இருக்கிற அனைவர் சார்பா தலைவர் சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்து அதுதான் இன்னைக்குதான் ராஜ்யசபா எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், விருப்ப மனு முடிஞ்சிருக்கு. 16ஆம் தேதி தேர்தல், அன்னைக்கு ரிசல்ட்டும் வர இருக்குங்க. பட் அதுக்கு முன்னாடி குழு அமைக்கப்படும். ஏன்னா ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூட்டணியில இருக்கின்ற அனைவரும் ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத பேசி இறுதி செய்ய இருக்கிறோம். அதை இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார், எந்த தேதியில இருந்து இந்த கமிட்டி மீட்டிங் என்பதை. அப்பொழுது தேமுதிக சார்பாகவும் நாங்க கமிட்டி அமைச்சு அந்த குழுவில போய் பேசுவாங்க அப்படின்றது தெரிஞ்சு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, அவர் 2024 கொடுத்திருக்க வேண்டியது, அது அப்ப நடக்கல. அதுதான் சொன்ன, கொஞ்சம் கால தாமதமாக நடந்தாலும் இந்த 2026 இந்த வெற்றி எங்க கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தலைவருக்கும் தான் சேரும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அது அண்ணன் எடப்பாடியார்ட்ட தான் நீங்க கேட்கணும், என்கிட்ட கேட்ட நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட இந்த கேள்வி. அது அவங்கவுங்க கருத்துங்க, அதெல்லாத்துக்கும் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் இதை கேள்வி கேட்கணும். அதுக்கு எல்லாமே நான் பதில் சொல்ல முடியாது. பொதுவாக சொல்கின்ற விமர்சனங்கள் தேமுதிக மீது காழ்ப்புணர்ச்சியும் பிடிக்காதவங்க சொல்ற விமர்சனங்கள், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் தேமுதிகவுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது.
நான் முதல் நாளே என்ன உங்களுக்கு சொன்னேன், நீங்க எவ்வளவு நாள் என்கிட்ட யாருடன் கூட்டணி நீங்க எவ்வளவு நாள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. நான் என்ன உங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொன்னேன், எங்கள் கழகத்தில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து ஒன்றிய நகர பேரூர்களை கிளை கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் விரும்பும் ஒரு கூட்டணியை இந்த முறை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்று சொன்னேன். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் விரும்பிய கூட்டணி, போற்றும் கூட்டணி, கொண்டாடும் ஒரு கூட்டணியை தான் இந்த முறை அமைச்சிருக்கோம். எனவே அந்த ஜெல் ஆகுறது எப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது இயற்கையாகவே த டே ஒன் நான் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிச்சு ஸ்வீட்ஸ் கொடுத்து அந்த டேவே அவங்க கொண்டாடிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த கட்சியும் இன்னைக்கு திமுக சைடும் சரி, கூட்டணியில் இருப்பவங்களும் சரி, தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் 200க்கு மேல் நிச்சயம் பெற்று மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நாங்க இது வேணும் அது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ துணை முதல்வர் கேட்ட மாதிரியும் ஏதேதோ கற்பனை விஷயங்களை எங்களுக்கு ஏற்ப நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்க இது வேணும் அது வேணும் நாங்க என்னைக்கும் சொன்னது கிடையாது. அது முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்களா அந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை போடுறீங்க, நீங்களா ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அப்படி நாங்க இது வரைக்கும் அது மாதிரி பேசவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. இன்னைக்கு ஒரு கட்சிக்கு என்று அவங்கவுங்க விருப்பத்தின்படி கேட்கிறாங்க. ஏன் நேத்து வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் வச்சு நேத்து வரைக்கும் அவங்க கேட்ட தொகுதிகளை பெற்றாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த வகையில் தேமுதிகவுக்கு எவ்வளவு கிடைக்கணும்ன்றது நாங்களும் எங்க உரிமையை கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது அமையும். எல்லாம் நான் ஏற்கனவே விஜயபிரபர் போட்டி இருக்கு. ஆல்ரெடி விருதுநகர் எம்பி கான்ஸ்டிட்யூன்சில அவரை போட்டிட்டு இருக்காரு இல்லையா? அதனால நிச்சயம் யார் போட்டியிட போறாங்க, எந்த தொகுதியில போட்டி போட போறாங்க என்பதை தலைமை கழகம் உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கும். திமுக கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. ஆனா தேமுதிக சார்பாக குழு அமைக்கப்படல. அத இப்பதான் சொன்னேனே. இல்ல தாமதமே இல்ல. இன்னைக்கு இந்த ப்ராசஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து கமிட்டி அமைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாங்க ரெடியா இருக்கோம். அந்த அமைச்ச உடனே அவங்க அழைப்பு கொடுப்பாங்க. அன்னைக்கு போய் பேசணும். அவ்வளவுதான். தாமதம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லையா? இப்ப அங்க எல்லாருமே ஒன்னாதான் உட்கார்ந்துருந்தோம். எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு தான் இருந்தோம். அவங்க அவங்க உரிமையை கேட்கிறாங்க. இது ஒண்ணு அவங்க கட்சி சார்பா அவங்க கேட்கறது ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. அவங்க உரிமையா அவங்க கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கேட்டதை கேட்டு பெற்றிருக்காங்க. சோ எல்லாருமே ஹாப்பியா தான் இருந்தாங்க. எதுங்க? கேப்டன் ஆன்மாவா? கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடை கோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்களை எங்களை சுத்தி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா. சரிங்களா? அதனால அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியா இருக்கோம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நகைப்புக்குரிய விஷயமா தான் அதை நான் பாக்குறேன். தலைவருடைய ஆன்மா எங்க இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவரை விரும்பிய அவருடைய கடைகோடி நிர்வாகி தொண்டர் தான் அவருடைய ஆன்மா. அதனால அது தெரியாம பேசுறவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இதுல இவங்க தான் அவங்க தானே கிடையாதுங்க. தலைமை கழக நிர்வாகிகள் இருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏக்கள் இருந்து அத்தனை பேரும் மகத்தான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கீங்க. எங்களுக்கு மிக மிக சந்தோஷம் தான். அத்தனை பேருமே எங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்க இருக்கிறது ஒருத்தர் தான். மீதி எல்லாரும் யாரு?
இல்ல நான் சொல்றேன், இவங்க இருக்கிற அத்தனை பேருமே முக்கிய பொறுப்பு தான். உங்க பார்வை அவங்க மேல மட்டுமே இருக்கு. அது பார்ப்பவர்களின் கண்ணோட்டத்தை பொறுத்தது. இன்னைக்கு தேமுதிக லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களா இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்னுடைய சகோதரர் சுதீஷ். கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இப்போ விஜய் பிரபாகர் அத்தனை பேர் விருப்பத்துக்கு எனக்கு போட்டி போட்டார் விருதுநகர்ல. அவ்வளவுதான். வேற யார் இங்க குடும்ப உறுப்பினர் இருக்காங்க? அதனால விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு டே 1ல இருந்து சுதீஷ் வந்து இந்த கட்சிக்காக பாடுபடலையா? இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால எதையாவது ஒண்ணு குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்க கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்க கூடாதா? ஏன் அந்த போஸ்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்விதான் நான் கேட்பேன். சரிங்களா? அதனால நீங்க பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நீங்க அந்த ஒரு நபரை விட்டுட்டு வைடா பாருங்க. இங்கே எவ்வளவு பேர் எங்களை சுத்தி நிக்கிறாங்க. ஏன் அந்த ஒண்ணு மட்டும் நீங்க பாக்குறீங்கன்ற கேள்வியை நான் கேட்கிறேன். தேர்தல் அறிக்கை தேமுதிக சார்பாக கடந்த தேர்தல் வெளியிடப்பட்டுச்சு. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை திமுக நிறைவேற்றிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க. தேர்தல் அறிக்கை தொடர்பா தேமுதிக சார்பா இல்ல, இன்னும் திமுக தேர்தல் அறிக்கை இன்னும் கொடுக்கலைங்க. இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், தேர்தல் அறிக்கை அவங்களுக்கு வரட்டும், நாங்க சொல்றது சொல்லுவோம். அதற்கு பிறகு எங்களுக்கு என்று கிடைக்கின்ற தொகுதிகள் இருக்குல்ல, அந்த தொகுதிகளில் நிச்சயமாக அந்தந்த கேண்டிடேட் யாரோ அவங்க தொகுதிக்கு உரியது, அந்த மக்களுக்கும் அந்த தொகுதிக்கும் உரிய வேண்டியதை நிச்சயமாக எங்கள் தலைமையில் இருப்பவர் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயம் கேட்போம். அது அந்த தேர்தல் அறிக்கையிலும் வரும். எங்களுடைய பிரச்சாரமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாங்க. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, கல்விக்கு, மருத்துவத்திற்கு நிச்சயம் முக்கியத்துவம் தருவப்படும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இன்னைக்கு நாங்க யார் என்ன கேண்டிடேட் இன்னும் டிசைட் ஆகல. அந்த கேண்டிடேட்டு அந்த தொகுதிக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு, முக்கியமாக அந்த தொகுதிக்கு என்ன கவர்மெண்ட் செய்யணும், இதுதான் தேர்தல் அறிக்கையாக இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்திலையும் அதை நாங்கள் முன்னிறுத்துவோம். அதுதானே ஏன்னா இது என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி அப்படின்னு நம்ம இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே இருப்பவங்க என்ன சொல்றாங்க, திமுகவிலான தலைமைன்னு தான் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்களே சொல்றாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கும் இது டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? வேறுங்க? ஓகே, தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் now visual